சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதை எல்லாத்தையும் விட ஒரு படி டேஸ்ட்டில் தூக்கலாகவே உள்ள இந்த மஷ்ரூம் கிரேவியை இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா கலக்கலாக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸ் கூட தான் செஞ்சு பரிமாறினேன். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நாங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு கரகரப்பாக இது போல் அரைச்சி வச்சுருக்கேன். 4 தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இரும்பு பேனில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 10 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்துக்கலாம். அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு 10 முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் 1 கப் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குவோம். எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிடுவோம். அதில் உள்ள தண்ணி நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் அதிக அளவு எடுத்துருக்கிறதுனால இந்த பொடியோட அளவே நம்ம அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பொடியோட அளவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கு பிறகு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலை, மல்லி இலை 2ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செட்டாக கொட்டி இது போல் பரிமாறி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.